எல்லாரும் இப்ப 3 குரங்கு மாதிரி மாறிடுங்க. இந்த 3மே நமக்கு ஃபீட் பண்ற ஒரு கருவி, சார்ஜர், மைண்ட போஷிக்கிற கருவிகள். கண், இந்த 3 ரொம்ப முக்கியமானது. இந்த 3 என்னது? எதை ரொம்ப நேரம் பார்க்குறீங்களோ, எதை ரொம்ப நேரம் கேட்குறீங்களோ, எதை பற்றி ரொம்ப நேரம் பேசுறீங்களோ, உள்ள சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ என் மூளை சரியில்லை, என் மண்டை சரியில்லை, என் சிந்தை சரியில்லை அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? பார்க்கறது வழியா, கேட்கறது வழியா, பேசுறது வழியா அந்த பிசாசுக்கு சார்ஜ் கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு மைண்ட் சரியில்லை, எனக்கு ஒரே இதுவா இருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, 3 விஷயத்த மாத்திக்கங்க. உட்காந்து யோசிங்க. நீங்க என்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க? எதை ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க? எதை ரொம்ப நேரம்? சத்தமா சொல்லுங்க. இந்த 3 விஷயத்தையே நீங்க சரி பண்ணிட்டாலே நீங்க கிறிஸ்துவின் சிந்தையில வளரலாம். ஆமென். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்றது என்ன? எந்த அளவுக்கு பைபிள் படிக்க முடியும், வசனம் படிக்க முடியுமோ அவ்வளவு வசனத்தை படி. எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ, ஜெபிக்க முடியுமோ, அந்நிய பாஷை பேச முடியுமோ அந்த அளவுக்கு அந்நிய பாஷை ஸ்தோத்திரங்களை செய். எந்த அளவுக்கு செய்தியை கேட்க முடியுமோ, கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியுமோ, கர்த்தருடைய பாடல்களை கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை கேள். கேட்கறது, பார்க்கறது, பேசுறது, இந்த 3மே இந்த விஷயமா இருந்துச்சுன்னா நீ உனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை வளரும். இதுவே நீ உலக காரியத்தை பார்த்துட்டு, உலக காரியத்தை கேட்டுட்டு, உலக காரியத்தை பேசிட்டு இருந்தனா பூமிக்கு அடுத்த சிந்தை வளரும். பூமிக்கு அடுத்த சிந்தை வந்தா சாத்தான் உள்ள வந்துடும்.